ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மேலான கிருபையினால ஒரு புதிய மாதத்துக்குள்ளால வந்திருக்கிறோம். கடந்த 3 மாதங்களும் தேவ கிருபையினால ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் கிருபையாய் காத்து கொண்டார். இந்த 4வது மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் நம்ம இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவர் உங்களை என்னையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உலகத்தினுடைய காரியத்தோடு கூட ஓடிக்கொண்டிருந்த உங்களை ஒரு நாள் கர்த்தர் சந்தித்தார் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நாள் அல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை குறித்து தேர்வு செய்து வைத்திருந்தார். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, இந்த வயதுகள்ல தான் ஆண்டை ரசித்தார் என்று சொல்லி நம்ம சொல்றோம். அப்படி அல்ல. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே ஆண்டு நம்ம மேல ஒரு திட்டம், ஒரு பிளான் இருக்கு பாருங்க. அந்த பிளான் நம்ம சில நாட்கள்ல நமக்கு வெளிப்படுது. அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு வேத பகுதியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 15 வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறார் என்று சொல். இங்கே ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்கிறார். சவுல் பவுலாக அழைக்கப்பட்டார். சவுலா இருந்த நாட்கள்ல அநேகரை துன்பப்படுத்தினார், சபைகளை உடைத்தார், விசுவாச பிள்ளைகளுக்கு அநேக உத்தரவுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு வருவதற்கு இந்த பவுல், அதாவது சவுல் என்ற அந்த பவுல் காரணமாயிருந்தார். அநேக கொலை செய்வதற்கும் காரணமாயிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அனனியா என்பவர் சொல்கிறாரு. வாசியர் கேளுங்க. 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படிக்கு அவர் பிரதான ஆசிரியத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இப்படிப்பட்ட இடத்துல போக சொல்றீங்க என்று சொல்லிதான் அனனியா ஆண்டவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உன்னை குறித்தும் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட சாட்சி சொல்லுவாங்க. இவன் ரொம்ப சரியான ஆள் இல்லையே, இவன் துன்மார்க்கமாக அலைந்த பயம் இல்ல, இவன் பாவி இல்ல, இவன் எப்படி ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியும், அல்லது இவன் எப்படி சபையில போய் தேவனை ஆராதிக்கிற என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி, ஒருவேளை உங்களை பார்க்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, உங்க சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் சொல்லலாம். ஏனென்றால் முந்தி உள்ள வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பவுலுடைய வாழ்க்கையில் முந்தி உள்ள வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. எனவேதான் அனனியா ஏற்றுக்கொள்ள முடியல. அநேகர் துன்பப்படுத்தினான், அநேக உத்தரவு செய்தான், அநேகரை கட்டும்படியாக வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்தான ஒரு சரியான ஒப்பீனியன் இல்லை, தவறானது இருந்தது. ஆனால் கர்த்தர் மனுஷன் பார்க்கிற விதமாக ஒருவனை பார்க்கறது இல்லை. வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவன் உள்ளங்களை, இருதயங்களை பார்க்கிற தேவன். நம்முடைய தேவன் அனாதி தேவன். எனவே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை குறித்தான எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறேன் கேளுங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார் என்று சொல். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவரை குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா தேவன் அவர்களை நீதிமானாகவே பார்க்கிறார். உலகம் நம்ம பாவியாகவே தான் பார்த்திருக்குது, பழைய மனுஷனாதான் பார்த்திருக்குது. ஆண்டவர் உன்னை பழைய செயல்களையும் பழைய மனிதனாய் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உன்னை புதிய மனிதனாய் பார்க்கிறார். பழையது எல்லாம் போச்சு, எல்லாம் புதிதானது.
எனவே ஆண்டவர் கரத்துக்குள்ள வரும் பொழுது நாம் பழைய மனிதன் அல்ல, புதிதாக்கப்பட்டவர்கள். ஆனால் உலகம் என்ன செய்கிறது என்றால் பழைய மனிதனாய் பார்த்து நாம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். அந்த வேதம் சொல்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எனவே உங்க மேல சாட்டுகிற குற்றங்கள், புகார்கள் ஒன்றும் பலிக்காது. தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை நீதிமான் ஆக்குகிறார் என்று சொல்லி நீதிமான்களாக ஆக்கிறார். எனவே அந்த நீதிமானாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்றார். கர்த்தர் எரேமியா பார்த்து சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை என்று தெரியுமா? எரேமியாவை நான் இன்னைக்கு தெரிந்து கொள்ளல, நீ உன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே, கற்ப உருவாவதற்கு முன்பாகவே, கரு உருவாவதற்கு முன்பாகவே என்ன செய்த உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் சொல்லி எரேமியா பார்த்து சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைக்கிற இன்னைக்குதான் ஆண்டனை சந்திச்சு இல்லை, உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே ஆண்டு சந்திச்சிருக்கிறார். ஆண்டவர் மேல வச்சு கரிசனை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 71:5-6. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போதும் துதிப்பேன். தாய் சொல்றாரு, என் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டேன். என்னை அழைத்து ஆடுகளுக்கு பின்னால அலைந்து திரிந்த தாவீதை கர்த்தர் பிடித்தார், தெரிந்து கொண்டார். சாமுவேல் பார்க்கிறாரு, உன்னுடைய மகன் வேற இல்லையா ஈசாட கேட்கிறாரு. இல்லையா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்க்கிறான், அவனே அணைத்துட்டுவான். அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், இளையவன், சிறியவன், பலசாலி இல்ல, பலவீனன். ஆனால் அந்த பலவீனன் தான் கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர்களுக்கு நினைக்கலாம், நான் பலவீனன், பலசாலி இல்ல, திறமை இல்ல, அந்தஸ்து இல்ல, ஆடம்பரம் இல்லை. ஆனால் உங்களை தான் தெரிந்திருக்கிறார். ஆமென். பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். நான் பெரிய ஆள் இல்ல சொல்றார். கீதியன் சொல்றார், பெரிய ஆள் இல்ல, என் குடும்பம் பெரிய குடும்பம் இல்ல, உன்னைதான் அவன் தெரிந்து வைத்திருக்கிறார், ரட்சகராக தெரிந்து வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, வாலிப தம்பி, யாரா இருந்தாலும் ஆண்டவனை தெரிந்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, அந்த நோக்கத்தை நீ செயல்படுத்துவதற்கு தாமதமின்றி செயல்பட வேண்டும். வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, வேத பகுதி அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 9:20 வாசிக்கிறீங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் பவுல். ஆண்டு சந்திக்கிறாரு, நாங்க அபிஷேகம் பண்ண என்ன சந்திக்கிறாரு, தாமதமின்றி செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்திருக்கிறீங்க. இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவர் உன்னை ஒரு நாள் உன்னை சந்தித்தார். சந்தித்த போது நீ ரட்சிக்கப்பட்டாய், மனம் திரும்பினாய். ஆனால் தேவன் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ இதுவரை செயல்படுத்தவே இல்லை. நீ காலம் தாமதம் பண்ணி கொண்டிருப்பாய் என்றால் இந்த பவுலை போல நீங்க சொல்லணும், பாருங்க, அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எனவே நீங்கள் நானும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்த அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்கள் செய்வார்.
நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி நம்ம ஆச்சரியப்பட அளவுக்கு கர்த்தர் மகத்துவமான ஒரு கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை மறந்து விடாதீங்க. எனவே இந்த அனைத்து அழைப்புகளை உறுதியாய் பற்றி கொண்டு செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். தாமதிக்க கூடாது. செயல்படு பாருங்க, கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். பவுல் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார். எனவே கர்த்தர் பவுல் கூட இருந்து செய்த காரியம் பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, வேதபதி வாசிக்கிற கேளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, முன்குறித்த உங்களுக்கு என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகவே தெரிந்து கொண்டார். குமாரனுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் கொடுக்க விரும்பியிருக்கிறாரோ, தேவன் கொடுக்க விரும்பியிருக்கிறாரோ, அதே தகுதிகளும் அதே காரியங்களையும் உங்களுக்கு என்ன கொடுப்பார், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளோம். குமாரனுக்கு கொடுத்த வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். குமாரன் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கிறதற்கான ஒரு இடத்தையும் தருவார். எதை சொல்கிறது? நான் ஜெயங்கொண்டு என் பிதான் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவர்களும் நான் என்னோடு கூட இருக்க அருள் செய்வேன். அப்படி என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை என்னையும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஸ்தானத்துக்குள்ள வைத்து பிதாவை தேவன் அழகு பார்க்கிறார் என்பதை இந்த காலை வேளையில மறந்துவிடக் கூடாது. திரும்ப வாசியர் கேளுங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். முன்குறித்த உங்களுக்கு என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அல்லது அவருக்கு செய்த கிரிகளை செய்வதற்கான அதிகாரத்தையும் அவர் இருக்கிடத்துல இருக்கும்படியான ஒரு பேரின்ப பாக்கியத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு நாடு மறந்துடக்கூடாது. எனக்கு ஆண்டவரை, ஆமா, உனக்கு தான் வைத்திருக்கிறார். நீங்க சொல்ற காலை வேளையில நான் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எப்படி சவுலாய் தெரிந்த ஊதாரியாய் அல்லது கொலைகாரனாய் தெரிந்து கொண்டிருந்த அந்த சவலை சந்தித்து பவுலாய் மாற்றினாரோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இப்பொழுது அல்ல, அவர் தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பாக உங்களை குறித்தான ஒரு பிளான் திட்டம் இருக்கிறது. எனவே அந்த அழைப்புக்கு உங்களை அர்ப்பணிங்க. குமாரனுக்கு ஒப்பான அந்தஸ்துகளை அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பேரின்மை பாக்கியம் பார்த்தீங்களா? குமாரனுடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இயேசுடைய ஸ்தானத்துக்குள்ளால நீங்களும் நானும் இருக்கிறோம்னா அது பெரிய விஷயம். இயேசு சொல்லும் பொழுது, என்னை விசுவாசிகள் நான் செய்த அற்புதம் செய்வான், என்னை விட அதிகமான அற்புதங்களை செய்வதற்கு அவனுக்கு கிருபை கொடுப்பேன்னு சொல்றாரு. பாருங்க, இவ்வளவுக்கான ஒரு பேரின்ப பாக்கியத்தை, சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறாரு. எனவே இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாள்ல இந்த வார்த்தை கேட்கிறீங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. தாமதமே செயல்படுங்க. வல்லமையான மகத்துவமான கிரிகளை உங்களை கொண்டு தேசம் செய்வாரு. இதை பார்க்கும் பொழுது மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அனனியா போல, இவன் பொல்லாத மனுஷன் அல்லவா, என் பாவி அல்லவா, இயேசு சொல்லாங்க, இவன் யோசேப்புடைய மகன் அல்லவா, சகோதரர் நம்மளது இருக்கிறாங்களா, இவனிடத்துல இப்படி பலத்த கிரிகள் செயல்படுகிறது சொல்லி ஆச்சரியப்படுவாப்பட்டாங்க. அதே போல உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. உங்களை பார்த்தவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு மோசக்காரனா பார்த்தாங்க, திருடனா பார்த்தாங்க, விபச்சாரக்காரனா பார்த்தாங்க, பாவியாய் பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் பாவியாய் பார்க்கல, நீதிமானாய் பார்க்க. தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னை நீதிமான ஆக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எனவே
இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா? அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒரு சவுல தெரிந்து கொண்டு பவுலாய் மாற்றினீங்க. ஒரு உன்னதமான பணியை அவருக்கு கொடுத்தீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருந்தார். தாமதமின்றி கர்த்தருடைய வேலை செய்தான் என்று வேதத்தில் வாசித்தோம், தியானித்தோம் ஆண்டவரே. நாங்களும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறோம். நாங்களும் கால தாமதமின்றி ஆண்டவர் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை செயலாற்றுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் செயல்படுவதற்கு உதேசப்பர் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கிறீங்க, ஆனாலும் செயல்படாமல் தன் காலத்தை சமயத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பியை கர்த்தர் தொடுகிறார். பல வருஷத்துக்கு முன்பாகவே நீர் அவரை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. தெரிந்து கொண்டதை உணராதபடி இருக்கிற தகப்பனாரை தாயாரை சந்திக்கப்படுற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாமதமின்றி கதலை வேலை செய்வதற்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.